நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு. இன்று நாம் விவாதத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது பறிபோகும் உரிமைகள், தனியார் மயமாகும் நிர்வாகம், விளம்பர ஆட்சியில் தொடரக்கூடிய அவலங்கள் தான். வழக்கமாகவே ஜெயா பிளஸ் ஒரு கருப்பொருளை விவாத நிகழ்ச்சிக்கு உட்படுத்துகிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை சார்ந்து மட்டுமே அந்த கருப்பொருள் அமைந்திருக்கும். ஆனால் இன்றைய விவாதங்கள் அப்படியாக இருக்காது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக நிகழ்ந்து வரக்கூடிய பல்வேறு விவாத பொருட்களை எல்லாம் ஒரே கருப்பொருளாக இணைத்து அடுத்த 1 மணி நேரங்கள் ஜெயா பிளஸ் இந்த விவாத நிகழ்ச்சியை நகர்த்த இருக்கிறது. விருந்தினர்களை வரவேற்பதற்கு முன்னதாக இன்றைய தினம் விவாதத்திற்கான தலைப்பு குறித்து சில சுருக்கமான விஷயங்களை நேயர்களுக்கு பகிர்ந்து விடலாம். காலை உணவு திட்டம் சென்னை உட்பட தமிழகம் முழுவதுமே பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருந்தது. இதில் சென்னை மாநகராட்சி உட்பட்ட பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசினுடைய நிதியினால் அரசால் தொடங்கப்படக்கூடிய திட்டங்கள் விளம்பரத்திற்காக மட்டும் அரசால் தொடங்கப்பட்டுவிட்டு சில மாதங்களிலே அது தனியாருக்கு வழங்கப்படுவது ஏன்? அரசிடம் உரிய நிர்வாகத்திறன் இல்லையா என்று பல கோணங்களிலும் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள். இந்த கருப்பொருளையும் இன்று நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இவற்றை தவிர்த்து விளம்பர ஆட்சியில் டெட் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது அறிவிக்கப்பட்ட பிறகும் இப்போது வரை அது நடைபெறாமல் இருக்கிறது. 2024 இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பினும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போது வரை வரவில்லை. இதனால் பல லட்சம் ஆசிரியர்கள் தங்களுடைய வேலை இழப்பை சந்திக்கிறார்கள் என்று ஆசிரியர்களுடைய குமுறலையும் இன்றைய தினம் விவாத நிகழ்ச்சி பதிவு செய்ய இருக்கிறது. இவற்றை தவிர முக்கியமான விடயமாக உலகம் முழுவதுமே பணியாளர் குறைப்பு நடவடிக்கையை தொழில் நிறுவனங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கோவையில் செயல்பட்டு வரக்கூடிய அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஐடி நிறுவனம் ஒரே நாளில் 2000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை பணியிலிருந்து விடுவித்திருக்கிறது. இந்த விவகாரங்கள் குறித்தும் இவை மட்டுமல்லாமல் 47,000 ஆசிரியர்களை நேற்றைய தினம் அரசு நிரந்தர ஊழியர்களாக நியமிப்பதாக அரசாணை வெளியிட்டிருந்தாலும் கூட 47,000 ஊழியர்களுக்கும் அவர்கள் ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட ஊதியம் மட்டுமே நிரந்தர ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆசிரியர் சங்கங்கள் முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்படியான பல கருப்பொருள்களோடு இன்றைய தினம் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம். விருந்தினர்களை முதலில் வரவேற்றுவிடலாம். அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் பாக்கி மற்றும் பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன், உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு இணைய வழியில் இணைந்திருக்கிறார்கள் பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பை சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட பொருளாளர் தினேஷ். உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாக்கிட்டு இருந்து இந்த விஷயத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பாக்கி சார், இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்ட போது வரவேற்பு தான், அதை எந்த ஒரு குற்றமும் இல்லை. மாணவர்களுக்கு அடிப்படை உணவு கூட கிடைக்கப்பட வேண்டும், அப்போதான் அவங்க கல்வியை தொடர முடியும் அப்படின்றதுல அனைவருக்கும் ஒரே மனதிற்கும். ஆனால் இதை தனியார்கிட்ட மீண்டும் கொண்டு சேர்க்கக்கூடிய விதங்கள் தான் சரியில்லை அப்படின்னு பிரச்சனை எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்களை சுட்டி காட்டுறேன். சிற்றுந்து பேருந்து தனியாருக்கு வழங்குறாங்க. 500 அரசு பள்ளிகள் தனியாருக்கு தத்து கொடுக்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கு. நெல்லையில் பஞ்சமி நிலத்தை தனியாருக்கு வழங்கக்கூடிய திட்டங்கள், நீர்நிலைகள் தனியாருக்கு வழங்குகிறது சிறப்பு திட்டங்களுக்கான நில ஒருங்கிணைப்பு சட்டத்தின் அடிப்படையில். இது மட்டும் இல்லாமல் 4,500 கோடி மதிப்பிலான துணை மின் நிலையம் அமைப்பதையும் தனியார்கிட்ட வழங்க தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்து இந்த 2024 ஒரு வருடத்தில் மட்டும் திட்டமிட்டிருக்காங்க. அரசிடம் உரிய அதிகாரிகளும் பணியாளர்களும் நிதி அமைப்பும் இருந்தும் கூட ஏன் தனியாருக்கு தமிழ்நாடு அரசு தாவுகிறது? நீங்கள் மேம்போக்காக பார்க்கும்போது 2-3 விஷயத்தை சொல்லிக்கணும். 1991 தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், பொருளாதார சீர்திருத்தம் வந்தபோதே தனியார் பங்களிப்பு என்பது இருந்தது. இஷ்யூ அது அல்ல. தனியார் வருவது என்பது தவறு கிடையாது. பொது உடைமை சித்தாந்தத்தை முன்னெடுத்துக்கிற சீனாவில் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது அதுக்கு அப்போதைய பிரதமர்கள் தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தனியார்கிட்ட விடுங்க, ஆனால் தனியாரை கண்காணிக்கிற ஒரு அணுகுமுறையும் அரசாங்கத்துக்கு வேண்டியிருக்கு. லெஸ் கவர்னன்ஸ், லெஸ் கவர்மெண்ட், மோர் கவர்னன்ஸ் என்ற அழகான வார்த்தையை பிரயோகித்தாங்க. தனியார்கள் இருக்குது தவறில்லை, ஆனால் தனியார்கள் தவறுகள் செய்யும் போது அவர்களை நெறிப்படுத்துவதும் வழிகாட்டுவதும் மீறினால் தண்டிப்பதும் உரிமங்களை ரத்து செய்வதும் ஆகிய நடவடிக்கைகள் தேவை. இது ஒரு 2-3 விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். விவசாயத்தை தனியார் மயமாக்க முடியுமா? ஆனால் அப்படியான முயற்சிகள் இருக்கும்போது அதுக்கு பலத்த எதிர்ப்பு வந்தது.
அந்த எதிர்ப்புகளை வந்து புரிந்து கொண்ட பாரத பிரதமர் அவர்கள் கைவிட்டார்கள். தமிழகத்திலே கூட கல்வி நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டன, தனியார் கல்லூரிகள் நிறைய வந்தது. ஒரே ஒரு தகவல் பல பேர் மறந்திருப்பார்கள், நான் இப்போ இந்த சுட்டிக்காட்ட வேண்டும் என்று கருதுகிறேன். தமிழகத்தில் பல கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் அரசு வகுத்த சில நெறிகளை மீறி செயல்பட்ட போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஆளுமைமிக்க தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அப்போ வந்து 200 காலேஜ் தான், இன்ஜினியரிங் காலேஜ், 200 கல்லூரிகளும் அரசுடைமை ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் பணிஞ்சாங்க. ஸோ எதுக்குன்னா அவங்க வந்து ஓரளவு வணிக நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். வணிக நோக்கத்தோடு செயல்படும் போது அதில் ஒரு வரம்பு வைத்து கொள்ள வேண்டும், ஒரு கட்டுப்பாடு தேவை என்பதுக்கு என்ன காரணத்தையும் சொல்லிடுறேன். ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம், குறிப்பிட்ட அளவு பணிச்சுமை குறைத்தல், மாணவர்களை முறையாக அவர்களுக்கு தேவையான வசதிகளை லேபு மற்றதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இதை நிபந்தனை வைத்து இடஒதுக்கீடு உட்பட அரசு ஒதுக்கீட்டில் கடைப்பிடிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு பிறப்பித்தவர்கள் ஜெயலலிதா அம்மையார். எதுக்கு இதை நான் சுட்டி காட்டுறேன்னா, நீங்கள் தமிழக அரசாங்கம் மின்சாரத்துறையே தனியார்கிட்ட கொடுக்குறீங்க. இதில் இந்த மாதிரி தனியார் துறை கொடுக்கும்போது அவர்களுடைய லகான் நம்ம கையில் இருக்கணும், கடிவாளம் நம்ம கையில் இருக்கணும். அதுதான் இல்லை என்பது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்களேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்ன பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னார். கல்வி தனியார் மயமாக்கும் அது விட்டுரும், அது இப்போ அது ஒரு நேஷ்னல் இஷ்யூ. அது விவசாயிகள் பிரச்சனைகளில் எந்த அளவுக்கு தமிழக அரசு கவனத்தோடு இருந்திருக்கிறது, பல கோரிக்கைகள் இன்று கூட நிறைவேறவில்லை என்று பிஆர் பாண்டியன் போன்ற விவசாய சங்கத்தினர் கூறுகிறார். ஒன்று, நம்ம ஆசிரியர் பிரச்சனைகளை வந்து அடுத்து பேச போகிறார். அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் மையமாக எடுத்துக்கொண்டிருக்கிற காலை உணவு திட்டம் எடுத்துங்களேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 82-83 அந்த ஆண்டு நினைவில் அப்போது மதிய உணவு திட்டத்தை, சத்துணவு திட்டத்தை, மதிய உணவு கொண்டு வந்து காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தபோது பலத்த எதிர்ப்பை கிளப்பினார்கள் எதிர்கட்சியினர். இது எப்படி செயல்படுத்த முடியும், நிதிக்கு எங்கே போவ, இது மாதிரி செய்ய முடியுமா, தொடர்ந்து செய்ய முடியுமா, தரமான உணவு தருவீங்களா? இவங்க கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் விடை இருந்தார். தரமான உணவு தரப்பட்டது, ஆனால் அதை எதிர்த்து பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அங்கே சத்துணவு கூடத்தில் வந்து பல்லி இருந்தது, சத்துணவில் பல்லி இருந்தது, புரளியெல்லாம் கிளப்பினாங்க. அதையெல்லாம் முறியடித்து தொடர்ந்து செயல்பட்டார். அப்போது பிரச்சனை வந்தபோது எல்லாம் கேட்டபோது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார் என்று நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன். என்னுடைய சொத்தை வித்தாவது இந்த சத்துணவு திட்டத்தை நிறுத்தாமல் நடத்துவேனார். கடைசி மூச்சு வரை அவர் நிறுத்தலை. அது மட்டும் இல்லை, அடுத்து வந்த அரசாங்கங்கள் இதை கேலி செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் 89 தொடராமல் இன்னும் மேம்படுத்தினார்கள். அதுக்கு அடுத்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தாங்க. புரட்சித் தலைவர்கள் கொண்டு வந்தபோது அதுக்கு புரட்சித் தலைவர் சத்துணவு திட்டம்னு பேரை மாற்றினாங்க. ஏன்னா அவர் தானே பயணி, அதை உருவாக்கியவர் அவர் தானே. அவருக்கு செலுத்தப்படுகிற மரியாதை அஞ்சலியாக கருதி அதுக்கு புரட்சித் தலைவர் சத்துணவு திட்டம் என்று கொண்டால் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை அப்படின்றது, இந்த காலை உணவு திட்டத்திற்கு தேவையான உணவுகளை தயார் செஞ்சு கொடுக்கிறது அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள். சென்னையில இப்போ தனியாருக்கு கொடுக்கக்கூடிய பட்சத்துல அந்த அம்மா உணவகத்தை ஏற்கனவே திமுக அரசு பல இடங்கள்ல மூடிட்டு இருக்காங்க. இப்ப சென்னையில அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. இதுல என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, சமீபத்தில் தான் சென்னை மாநகராட்சியில் அம்மா உணவகங்களை மேம்படுத்துறதுக்கு பல கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. நிதி ஒதுக்கீடு செய்ததற்கு பிறகும் கூட அதை ஏன் தனியாருக்கு மாற்றுவதற்கான காரணம் என்னன்னு தான் பலருடைய கேள்வியா இருக்கு. அப்போ உங்கள் நோக்கம் என்ன, யாரோ சில பேரை திருப்திப்படுத்துவதற்காக, அதாவது உங்களுக்கு அம்மா உணவகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதை விட இதை வைத்து யாரோ தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்களுக்கு சாதகமாக செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி திட்டம் கொண்டு திருப்திப்படுத்துவதற்காக சரியான வார்த்தை அதான். அந்த நோக்கமோ என்ற சந்தேகம் எழுப்பதில்லை. எந்த காலத்திலாவது சத்துணவு திட்டத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ அதை தொடர்ந்து நடத்திய பின்வந்த கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் எந்த காலத்தில் இதுக்கு ஸ்பான்சர் தேடினாங்களா? இதை தனியார் கான்ட்ராக்ட் கொடுத்து
சத்துணவு திட்டத்தை ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமாக கொண்டு நலத்திட்டமாக கொண்டு வந்த எம்ஜிஆர் அவர்கள் அதற்கென்று ஒரு துறையை உருவாக்கினார். இந்திய வரலாற்றில் ஒரு இலாக்காவே உருவாக்கினார். மக்கள் நலத்து திட்டத்தை திட்டமாக கொண்டு வராமல் அதை ஒரு துறையாக உருவாக்கினார். அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டார். அப்போ அந்தளவுக்கு கமிட்மெண்ட் இருந்தது. கமிட்மெண்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணலாம் சார். நிதி வளத்தை பெருக்குவதற்கு உருவாக்குவதற்கு ஒரு சாமர்த்தியம் வேண்டும், நிதி மேலாண்மை வேண்டும். அதை செஞ்சிட்டார் எம்ஜிஆர் அவர் செஞ்சார், ஜெயலலிதா அம்மையார் செஞ்சாங்க. எல்லா தலைவரும் நான் குறை சொல்லலை, நான் யாரையும் இதில் அரசியல் பார்வை வைக்கல. அது மாதிரி ஏன் உங்களால் செய்ய முடியாமல் போகிறது? பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக குழு போட்டிங்க, அதில் ஒரு ஸ்கீம் இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, அம்மா உணவகத்தை மேம்படுத்துறதுக்கு ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம் இல்லையா? அதை பண்ணாமல் விட்டது மிகப்பெரிய குறைபாடாக தான் இருக்குது. ஓகே, நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். சுப்பிரமணியன் சார், ஒட்டுமொத்தமாக உங்கள்கிட்ட பொருளாதாரத்தின் அடிப்படையிலே நம்ம பேசலாம். தமிழ்நாடு அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களை தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களாக தொடங்குகிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் தனியார் மயமாக்கப்படுகிறது. அதற்கு பல்வேறு கோணங்களில் காரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று நிதி பற்றாக்குறை, மற்றொன்று தனியார் செயல்படுத்துவதன் மூலமாக இன்னும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சில காரணங்களை சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இது போன்ற முக்கியமான திட்டங்களில் கூட நிதி தோல்வி அடைகிறதா? இதான் கேள்வி. அது ஒரு சப்ஜெக்டில் டைட்டிலில் வைக்கும் போது விளம்பர ஆட்சின்னு சொன்னீங்க. அதற்குண்டான பதிலை நான் சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் கேட்ட கேள்வி போகிறேன். ஸோ விளம்பர ஆட்சி அப்படின்ற போது 2023, அதாவது இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பண்ணும்போது 12 செப்டம்பர் 2023 முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை இப்போ 15 செப்டம்பர் அண்ணா பிறந்த நாள் என்று நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா 100% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் சொன்ன கருத்து. இது வந்து யாரும் திருப்பி சேர்த்தோ பேசுறதில்லை. 100% வாக்குறுதிகள் 2023 நிறைவேற்றப்படும், செப்டம்பர் 2023 சொல்லிட்டு இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. 505 வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்துருந்தோம், அதில் வந்து 116 வாக்குறுதிகள் மட்டும்தான் இன்னும் மீதம் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 25% வாக்குறுதிகள் வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் வந்து கரெக்டாக செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதா, அந்த கரெக்டாக அந்த மக்களுக்கு போய் பயனாளிகளுக்கு போய் சேருதா இல்லையா, அது அடுத்த விவாதம். ஆனால் ஓப்பனாக நான் 116 வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு 2025 23 என்ன சொல்கிறாரு, 100% வாக்குறுதிகள் நான் நிறைவேற்றி விடுவோம், இந்த ஒரே ஒரு வாக்குறுதி தான் மகளிர் உரிமை தொகை மட்டும் இது பண்ணிட்டோம் அப்படின்னா 100%. ஸோ இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இதுதான் விளம்பர அரசியல். சரி, ரைட்டா? இப்போ கம்மிங் பேக் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இப்போ வந்து அரசு நடத்துகின்ற சில சமூக நல திட்டங்களை வந்து மக்களுக்கு தனியார் மயமாக்கிட்டால் என்ன நிதி சுமை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியார் எதுவுமே வந்து அவங்க டொனேஷன் கொடுக்கறதுக்காகவோ இல்லை தனியார் நிறுவனம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை ஒரு லாப நோக்கத்திற்காக தான் நடத்துவாங்க. இப்போ தனியார்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அரசாங்கம் நடத்துகின்ற ஒரு திட்டத்தை வந்து அவர்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 110 கோடியோ 120 கோடியோ கொடுத்தா தான் ஆகும். ஏன்னா அவர்கள் லாப நோக்கத்திற்காக இது பண்ணும்போது குறைஞ்சது 8-10% வந்து அவர்களுக்கு லாபம் ஈட்டாமல் அவர்களால் வந்து நிறுவனத்தை நடத்த முடியாது. ஏன்னா அதில் முதலீடு செய்தவர்கள் தொழிலதிபர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து பேங்க்கில் போட்டாலே 6% இல்லை 8% எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்ல வட்டி கிடைக்கும் போது குறைஞ்சபட்சம் அதுவாது எதிர்பார்க்க மாட்டாங்களா? யாருங்க 100 கோடி ரூபாய்? அரசாங்கத்தோட கடமை என்ன? மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், சுகாதாரம் கொடுக்க வேண்டும், மருத்துவம் கொடுக்க வேண்டும், கல்வி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தனியாரை பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா அரசாங்கம் எதற்குன்னு கேட்க மாட்டாங்களா? சரி, ஓகே. இந்த கம்மிங் பேக் இந்த மதிய உணவு திட்டம் பற்றிலாம் பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதற்கு ஒரு தரவுகள் சொல்கிறேன். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 2023 பட்ஜெட் என்ன அறிவித்தாங்கன்னா, 18 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னாங்க. 30,000 பள்ளிகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதற்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்தது வந்து 500 கோடி ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாணவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 ரூபாய் 63 காசு ஒரு காலையில் சிற்றுண்டிக்கு கொடுக்குறதா வந்து இருக்கு. 12 ரூபாய் 63 காசில் ஒரு சிற்றுண்டி சாப்பிட முடியுமா சார்? 2 இட்லி இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் வைப்பாங்க, சட்னி வைப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ முட்டைலாம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 12 ரூபாய் சாத்தியமான பட்ஜெட்டாக? இந்த 12 ரூபாய் 63 காசை எடுத்துன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து இப்போ சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 13 கோடியே 73 லட்சத்துக்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. 49,000 பள்ளி மாணவர்கள் கொடுக்க போகிறேன்றாங்க. அதில் ஒரு மாணவனுக்கு ஒரு நாளைக்கு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் 70 காசு. ஸோ அரசாங்கமே நடத்தும் போது 12 ரூபாய் 63 காசாக இருந்த ஒரு சிற்றுண்டியின் விலை தனியார் கொடுக்கும்போது 12 ரூபாய் 70 காசுனா வெறும் 7 காசுக்காக யாராவது வந்து பிஸ்னஸ் நடத்துவாங்களா? சரி. ஸோ அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருவீங்க. இதுக்கு நான் பின்புலம் சொல்கிறேன். அதாவது ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருவீங்க, 100 கோடி ரூபாய் 63 காசு. 12 ரூபாய் 63 காசில் ஒரு சிற்றுண்டியின் விலை தனியார் கொடுக்கும்போது 12 ரூபாய் 70 காசுனா வெறும் 7 காசுக்காக யாராவது வந்து பிஸ்னஸ் நடத்துவாங்களா? சரி. ஸோ அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருவீங்க, இதுக்கு நான் பின்புலம் சொல்கிறேன்.
அவன் பின்னாடி பணம் கேட்க வரும்போது அவன் நசுக்குவீங்க. இந்த இது வந்து நடந்திருக்குது. அதாவது டான்கட்கோவில் மின்சார வாரியத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2021 இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. டெண்டர் விட்டோன்னா ஒரு சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குங்க. அவங்க வந்து யாரெல்லாம் வந்து அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு பணத்தை வந்து ஒரு 45 நாட்களுக்குள்ளே நீங்கள் பட்டுவாடா பண்ணணும். ஒரு சின்ன நிறுவனம் வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்தாலோ இல்லை ஒரு தனி நிறுவனத்துக்கு கொடுத்தாலோ அவர்களுக்கு வர வேண்டிய தொகை 45 நாளுக்குள்ளே வரணும். டான்கட்கோவில் மின்சார வாரியத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 90 நாட்களாக மாற்றினாங்க. கரெக்டுங்களா? ஸோ அவங்க வந்து அந்த டெண்டரில் வந்து சப்மிட் பண்ணும்போது இது தவறுங்க, இதை குறிப்பிட்டு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து போத் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் இல்லை தனியாரில் உள்ள அந்த எம்எஸ்எம்இ முதலாளிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறமாக இதில் ஒரு தீர்வு கண்டார்கள். இவங்க சொல்கிறது தான் கரெக்டு, 45 நாட்களுக்கு தான் அந்த எம்எஸ்எம்இயில் டியூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த பொருளின் விலை ஏறி மின்சார வாரியத்துக்கு 57.06 கோடி ரூபாய் நஷ்டம், இழப்பு. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டெண்டரையும் வந்து அந்த கால நேரத்துக்குள்ளே உரிய விலையில் க்ளோஸ் பண்ணாததுனால விலைவாசி உயர்ந்து அங்கே அந்த டெண்டர் என்ன பண்ணுவான், ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வந்து டெண்டர் போட்டிருப்பான், அவனுக்கு வேறு பிஸ்னஸ் கிடச்சிருக்கும், அவன் மாட்டு போயிடுவான். அப்போ என்ன ஆகும், ஒரு தரம் குறைந்த அதாவது நம்பர் 2 நம்பர் 3 இருக்கிற அந்த கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணும்போது அங்கே தரம் குறைய ஆரம்பிக்கும். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ லீக்கேஜஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலும் நடந்துட்டுருக்கு. ஸோ இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நிதி சுமை நிறைய வந்து தலைமையில் உட்காந்து வெறும் ஒரு 2000 கோடி ரூபாய் கூட இந்த பொங்கல் பரிசு 2000 கோடி ரூபாய் கூட அரசாங்கத்தால் கொடுக்க முடியல. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறார்கள். நம்மளோட கஜானா காலி ஆகிடுது, திவால் ஆகிடுதுன்றாங்க. இனிமேல் வரப்போகிற திட்டங்கள் எப்படி பண்ண போகிறாங்க? இன்றைக்கே வந்து நம்மளால் கடன் வாங்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது இன்றைக்கே வந்து இந்த 2000 கோடி ரூபாய் கடன் வாங்கலைன்னா இன்னும் இந்த ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்கள் இருக்குது. இந்த 1.5 வருடங்களுக்கு இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள், இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இல்லை வந்து இலவச பஸ் பேருந்தாக இருக்கட்டும், எப்படி வந்து நிறைவேற்ற போகிறாங்க? ஸோ வாக்குறுதிகளை வந்து வெறும் தேர்தலுக்காக கொடுத்து விட்டு அது ஒரு 2-3 வருஷங்களுக்கு அப்புறமா பாதி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தனியார் மேலே தலையில் சுமத்தி அவர்களுக்கு பணம் கொடுக்காம நீங்கள் வந்து நான் பாசிங் த பக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட கடன் சுமை என்ன பண்ணுறேன், என்னோட நஷ்டத்தை வந்து நான் இன்னொருத்தன் தள்ள கட்டிட்டு போயிடுறேன், அவன் எப்படி வேணா செத்து போட்டான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு மனப்பாக்கோடு இந்த அரசாங்கம் நடத்துறதுனால மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க, கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இன்னொரு 1.5 வருடங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதனோட விடை தெரிய ஆரம்பிக்கும். நிர்வாக செயலின்மை காரணமாக தான் தமிழ்நாடு அரசு இப்படியான விஷயங்கள் எல்லாம் சந்திக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக. தினேஷ், கோவையில் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே என்ன நடந்தது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் உங்களுடைய பார்வை? வணக்கம், நாங்கள் இந்திய சங்கத்திலிருந்து பேசுகிறோம். இந்திய ஜனநாயக முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி, சமூக பாதுகாப்பான வேலை என்பது முக்கியமான டிமாண்ட். இன்னைக்கு வச்ச தலைப்பு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் பல 40 ஆண்டுகளாக போராடக்கூடிய ஒரு முக்கியமான டிமாண்ட் தான். கோவை ஆர்எஸ்புரம் மற்றும் வந்து சுங்கத்தில் கூடிய ஃபோக்கஸ் எடிமேட்டிங் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பெங்களூரில் வந்து இந்த நிறுவனம் இருக்குது. ஒரு 3150 பேர் அரௌண்ட் ஆல் ஓவர் இந்தியா முழுக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. குறிப்பாக 2010 இந்த கம்பெனி வந்து ஆரம்பித்த கம்பெனி. இந்த கம்பெனியோட முக்கிய பிரதான ஒர்க் பார்த்தீங்கன்னா லேர்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைஜூஸ், அதே மாதிரி அன் அகாடமி, பல்வேறு மீடியாக்கள், பல்வேறு ஊடக இதை வச்சு கல்வி எடுக்கிறதா வந்து இவங்களோட ஒரு முக்கியமான வேலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா 25/1/2025 அன்று ஒரு 9 மணிக்கு வந்து ஒரு மெயில் வந்து எல்லாத்துக்கும் வந்து பாஸ் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம் ஒரு 3 வாரமாக இந்த பிரச்சனை எப்படியோ சார்ட் அவுட் பண்ணால் நாங்கள் நினச்சி டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் டிஸ்கஸ் பண்ணல, எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. அதனால் வந்து கம்பெனி வந்து ஷடவுன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷடவுன் பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்கக்கூடிய கேள்வின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஆக்ட் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய கம்பெனியை க்ளோஸ் பண்ணால் கூட வந்து அரசு தரப்பு, வேலையாட்கள் தரப்பு, ஊழியர் தரப்பு, நிர்வாக தரப்பு 3ம் வந்து பேசி ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் நீங்கள் எதுக்காக வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு விளக்கம் வந்து ரிட்டர்னில் கொடுக்கணும். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் க்ளோசிங்கான ஆர்டரை வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணாலும் எம்ப்ளாய் என்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க, இப்போ எம்ப்ளாயோட செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம், பிஎஃப்ஆ இருக்கலாம், கிராஜுவேட்டியாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து இழப்பீட்டு தொகையாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு 6 மாதம் கழித்து தான் வந்து நிர்வாகத்தை மூட முடியும். ஆனால் வந்து எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்றாமல் சட்ட விரோதமாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம். நேற்றைய தினம் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிருக்கோம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆணையரையும் சந்திச்சிருக்கோம், தொழில்துறை அலுவலர் அவங்களையும் சந்தித்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்றைய வரைக்கும் வந்தீங்கன்னா இன்றைக்கும் நேற்று ஒரு பேச்சுவார்த்தை போச்சு. அந்த பேச்சுவார்த்தை என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா இங்கே இப்போ வரைக்கும் வந்து அபினவ் ரமணின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து முக்கியமான ஹெட் சிஓஓ. அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ்
பரிஷுத், அப்புறம் வந்து ஜசன் 3 பேர் இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து விசாரித்து எங்களுக்கு உரிய தீர்வு கொடுன்னு கேட்டோம். இப்பயும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து வேலைக்கு தயாராக தான் இருக்கோம். எங்களுக்கு வேலை கொடுத்தா இப்போயும் நாங்கள் வேலை செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கோம். அந்த கம்பெனி எதற்காக இழுத்து மூடிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான அறிக்கையை வந்து கொடுக்குன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு டிமாண்ட் வச்சோம். ஒன்று. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்களோட டிமாண்டு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாத சேலரி வந்து இன்னும் யாருக்கும் போட கிடையாது. அந்த சேலரி வந்து சரியாக கொடுக்கணும். மூணாவது டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2K பெட்டிஷன் வந்து நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து 2K பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். அது சிஐடி சார்பும் டிஒய்ஃபைலேருந்தும் அந்த 2K பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 9 கோரிக்கைகளை வந்து நாங்கள் முன் வச்சிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணதுக்கான வேல்யூட் ரீசனை வந்து ரிட்டர்னில் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது ஒன்று சேலரி, இந்த மாதம் சேலரி. அதே மாதிரி வந்து கிராஜுவேட் பிஎஃப். அதே மாதிரி முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரைவேட் கம்பெனியோட திருட்டுத்தனம் என்பது நமக்கு இங்கே தான் தெரியுது. பிரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, லேப்டாப் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு டெபாசிட் தொகை வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து பிளாங்க் செக்கில் சிக்னேச்சர் வாங்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த மாணவர்களோட கல்வி சான்றிதழ்கள் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ அதிகாரம் வந்து தனியார் நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குறது மிக மிக ஆபத்து. இது வந்து தமிழக அரசுக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குது, மத்திய அரசாங்கத்துக்கும் இது பொறுப்பு இருக்குது. குறிப்பிட்டு இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு தொழில் நிறுவனம் தொழில் நடத்த வரும்பொழுது இந்திய அரசியல் சட்டத்தை முறையாக பின்பற்ற வேண்டும். தொழில் தகராறு சட்டத்தை முறையாக பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வந்து இருக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யூஎஸ்ல வந்து அவங்க செய்கிற வேலைக்கு வந்து ஒரு 3 லட்சம் சம்பளம் வாங்கினா, இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளி வந்து குறைஞ்சபட்சம் 18,000 சம்பளம் வாங்குறாங்க. இந்திய இளைஞர்களின் ரத்தத்தை உரியறதுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒருபோதும் துணை போகக்கூடாது. அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்க்கிறோம். உடனடியாக வந்து நேற்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியே அந்த போராட்டம் நடக்கும்போது கூட ஜெயா பிளஸ் அந்த செய்தியை நேரலை கொடுத்திருந்தாங்க. அதில் ஒரு சிலர் கூறும்போது 3 மாதத்துக்கு எங்களுக்கு ஊதியமே தரலை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இப்போ 3 மாதமாக ஊதியம் தராத ஒரு நிறுவனத்தின் மீதோ இல்லை அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ நீங்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் முறையிட்டீங்களா? அது நடந்திருக்கணும் இல்லையா? சார், 3 மாதம் வந்து ஊதியம் தரலைன்னு சொல்றது வந்து இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜனவரி மாதம்கான ஊதியம் தரலை, கம்பெனி க்ளோஸ் பண்ணக்கூடிய எங்களுக்கான இழப்பீடு தொகை அது 3 மாதத்துக்கு தரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கோரிக்கையை முன் வச்சோம். 3 மாதத்துக்கான சேலரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி திட்டமிட்டு விஆர்எஸ் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து யார் யார் கம்பெனி விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி ரிலீவ் லெட்டர் நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 45 டேஸ்க்கான சேலரி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மோசடி நடத்திருக்காங்க. அதில் ஒரு 110 பேர் வெளியே போயிட்டாங்க. ஒரு 2000 பேர் வெளியே போகல. அந்த 110 பேருக்கு வந்து இப்போ எந்த ஒரு பலனும் தரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் சேர்த்து லேபர் ஆஃபீஸில் நாங்கள் பேசியிருக்கோம். அவங்களுக்காக சேர வேண்டிய தொகை வந்து சேரணும்னு சொல்லியிருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் தொழில் துறைக்கான சட்டங்களை வந்து வலுப்படுத்தணும், தொழில் சட்டத்தை பின்பற்றணும். அதை தான் நாங்கள் கேட்கக்கூடிய. தொழிலாளருடைய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, நான் தொடர்ந்து உங்ககிட்ட பேசுறேன். சுருக்கமாக நான் கேட்டுறேன். சுப்பிரமணியன் சார், உலக அளவில் இந்த வேலை இழப்பு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டிலே 2000 பேர் ஒரு மாசா வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது தமிழகத்திலும் பரவி விட்டதா? இதுக்கு என்ன அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இந்த அரசு வந்து இப்போது ஆக்சுவலாக வந்து இப்போது அமெரிக்காவில் அந்த தேர்தல் நடந்து முடிந்து ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறார். அதில் வந்து தவறுதல் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம எப்படி ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் சொல்லி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த நாட்டில் உள்ள தொழில்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும், தொழிலதிபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் அதாவது அமெரிக்காவை சார்ந்து ஏதாவது தொழில்கள் பண்ணுறாங்களா, ஓகே, உங்களுக்கு தெரியாமல் எல்லாம் நான் சொல்ல, நம்ம எம்ஓலாம் நம்ம தானே போட்டுட்டு வரோம்லாம் வந்து இவங்க விளம்பரம் படுத்தும் போது, ஸோ அது மாதிரி அமெரிக்கா நிறுவனங்களோட அமெரிக்கா அரசாங்கத்தோட யாரெல்லாம் வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தேர்தல் முடிவுகள் மாற்றம் அமெரிக்காவில் நிகழ்ந்திருந்த போது என்ன இம்பேக்டை நம்ம நாட்டு மக்களுக்கு கொண்டு வரும், தமிழகத்துக்கு கொண்டு வரும். அதற்கு வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அரசாங்கம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க, முன்னாள் நிதியமைச்சர் அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதி நிர்வாகம் நல்ல தெரிந்தவர், அவர்லாம் வந்து 2 வருஷம் நிதியமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து ஐடி துறையில் சீரமைப்பு வேணும்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்த போது அவருக்கு கீழ் இயங்குகின்ற அஃப்கோர்ஸ் இந்த கம்பெனிகள்லாம் வந்து கம்பெனி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்தால் கூட தமிழகத்தில் இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டராக இருக்கும்போது இந்த நிறுவனங்கள் அவர்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த சுமை இருக்குது அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு காலதாமதமானால்
கூட ப்ரோஆக்டிவாக நீங்கள் வந்து அனைத்து நாடுகளோட நம்ம வந்து கட்டமைப்பில் இருக்கும்போது அதற்கு என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கிறது? சரி, அரசாங்கம் தானே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இயந்திரங்கள் இருக்கின்றன, கட்டமைப்புகள் இருக்கிறது, மற்ற நாடுகளோட பேச முடியும். பேசி நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம நாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கு என்ன விதமான பாதிப்பை இது கொண்டு வரும், அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து முன்னாடியே போயிட்டு அந்த நிறுவனங்கள்கிட்ட வந்து இதை மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். இங்கே தமிழகத்தில் வேலை பார்க்குறவங்களால குவாலிட்டி தரம் குறையாது, உங்களோட ப்ராடக்ட்ஸில் தரம் குறையாது, டெலிவரி குறையாது அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணிட்டு வந்து மக்களை பாதுகாத்து இருந்தீங்கன்னா நம்ம வந்து உண்மையாக இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான ஒரு சமூக நீதியை காக்கின்ற அரசாங்கம் சொல்லலாம். அப்படி இல்லாமல் எல்லாம் கண்ண மூடி பார்த்துட்டு கடைசியில் வந்து இந்த வேலை இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ அந்த தொழிலதிபர்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல. தமிழகத்தில் உங்களை நம்பி தானே வந்து நீங்கள் கொடுக்கின்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசியை நம்பிக்கொண்டு தானே, பொருளாதார கொள்கையை நம்பிக்கொண்டு தானே இங்கே வந்து முதலீடுகள் பண்ணுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம்னு வரும்போது நீங்கள் கை தூக்கி விடணும் இல்லை. அதுக்கு தான் நீங்கள் பாக்கிய சார் சொன்ன மாதிரி ஒரு கவர்னன்ஸ் இருக்கணும். அதாவது தாராளமயமாக்கலில் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வருன தனியார் நிறுவனம் தொடங்குகின்றன, அவர்களை கண்காணிக்கும் ஒரு அதிகாரியாக, கண்காணிக்கும் ஒரு துறையாக இங்கே நம்மளோட டிபார்ட்மெண்ட் செயல்பட வேண்டும். அந்த செயல்படாமல் தடுத்ததுனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வந்திருக்குன்னு பார்க்குறேன். உலக அளவில் முதலீட்டு தமிழ்நாட்டுக்கு ஈர்ப்பது மட்டுமின்றி தொழில் தொடங்கக்கூடிய நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய தமிழக இளைஞர்களுடைய பாதுகாப்பையும் சார் பணம் உங்களை நம்பி போட்டிருக்கான் சார், நீங்க வந்து அதை பாதுகாக்கல அப்படின்னா அந்த முதலாளிகளுக்கு என்ன ஆகும்? அடுத்த வாட்டி அவன் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவான். கடைசியில் இங்க வேலையின்மை தானே ஏற்படும். தமிழக இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள். சரி, நான் உங்களுடைய கருத்தை முதலீடுகளை நம்ம ஈர்க்கிறது வந்து பொருளாதார மேம்பாடு மட்டுமல்ல, வேலை வாய்ப்பையும் உறுதி செய்வதற்கு. முதலமைச்சர் ஃபாரின் போயிட்டு வரும் முதல்ல என்ன சொல்றாரு, இதன் மூலம் 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும், 30,000 பேருக்கு ஒரு நம்பரை சொல்றாருல்ல, அதுக்காக தான் அந்த முதலீடுகள் வரவேற்பது. அப்போ அதை உறுதி செய்யணும், அதுதான் பாயிண்ட். சரி, ஓகே. மற்றொரு முக்கியமான களமாக இன்று நாம் விவாதத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பின் உள்ளே ஆசிரியர் அல்லாத 47,013 பணியிடங்கள் எந்த பயனும் இல்லாமல் நிரந்தரமாக்குவதாக தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பாணை மூலமாக தெரிய வந்திருக்கிறது. நீண்ட காலமாக 10 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வரக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய பணியிடங்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறது தமிழக அரசு, பாராட்டலமே என்றாலும் கூட கோரிக்கைகளுக்கு உள்ளே எந்த பலனும் தங்களுக்கு இல்லை. பணி நிரந்தரத்திற்கும் தற்காலிக பணிக்குமான எந்த வேறுபாடும் இல்லை, குறைந்த அளவு ஊதிய உயர்வு கூட இல்லை என்பதுதான் ஆசிரியர்களுடைய குமுறலாக இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தான் நம்மோடு பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பை சேர்ந்த செந்தில்குமார் இருக்கார். செந்தில்குமார் சார், தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பாணை ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியா? இந்த அறிவிப்பு வந்து பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கு. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையில 47,000 பேரை இந்த தற்காலிக பணியிடத்தை நிரந்தரப்படுத்துற ஒரு ஆணையை வெளியிட்டவங்க ஆசிரியர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பா இருக்குது. ஆனா உள்ள போய் பார்த்தா அந்த 47,000 பேருமே ஏற்கனவே அடிப்படை ஊதியம் இதர பண சலுகையோட அரசு ஊழியர் ரெகுலர் எம்ப்ளாயி என்ன வாங்குறாங்களோ அந்த சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள ரெகுலர் பண்றதுல எந்த ஒரு அதிசயமும் கிடையாது. தொகுப்பூதிய முறையில, அதாவது பகுதி நேர ஆசிரியர் வந்து தொகுப்பூதியத்தில் இருக்கும். எங்களுக்கு வந்து 12,500 தான் சம்பளம். இது மாதிரி தொகுப்பூதியத்துல இருக்கிறவங்கள, கஷ்டப்படுறவங்கள ஒரு முறைப்படுத்தி முறையான சம்பளத்துல காலமுறை சம்பளம் வழங்கி நிரந்தரப்படுத்தினா அது பெரிய வரவேற்பா இருக்கும், பாராட்டிக்கும். ஏன்னா நாங்க 14 வருஷமா டெம்பரரி இருக்கோம். எங்க தேர்தல் வாக்குறுதியிலையும் திமுக வாக்குறுதியில 181 வாக்குறுதியில நிரந்தர செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட எங்களை வந்து எதையுமே சொன்னாங்க. 47,000 பேர் பள்ளிக்கல்வித்துறையில பணி நிரந்தரம் ஆணை வந்துச்சுன்னு சொன்னோன்னு எல்லாரும் அதிசயமா இருந்தாங்க. கடைசியில போய் பார்த்தா நாங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற அந்த 12,500 தொகுப்பூதியத்தான் இன்னும் இருக்கும். 12,000 பேர் இருக்கும், 14 வருஷம். இப்ப எங்களை முறைப்படுத்திருந்தா தானே எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இன்னமும் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. வந்தா சம்பளம், வரலன்னா சம்பளம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலை. இதுல வந்து இன்னும் இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த தேர்தல் வாக்குறுதி. இதை எப்போ முதலமைச்சர் நிறைவேற்றுறாங்க? இதைதான் அந்த விவாதம் மூலமா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பகுதி நேர ஆசிரியர் சார்பா அங்க கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா இந்த 181வது வாக்குறுதியை கொடுத்துட்டு நாங்க இது வரைக்கும் 4 வருஷமா காத்திருக்கோம். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இந்த பொங்கல் வந்தா பொங்கல் போனஸ் கிடையாது, இறந்து போயிட்டா எங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடு கிடையாது. இது போன்ற நிலையில வந்து எப்போ நாங்கள் அந்த சிறப்பாசிரியர் நிலையில உடற்கல்வி ஆசிரியர், ஓவிய ஆசிரியர், கணினி ஆசிரியர் போன்ற 8 பாடங்கள்ல உள்ள நாங்கள் வந்து
சிறப்பாசிரியர்கள்லாம் எங்களுக்கு பணி எங்களுக்கு ஆசிரியர்கள் கூட நிரந்தரமான ஊதியம், பண சலுகை எல்லாம் கிடைக்குது. ஆனா எதுவுமே கிடைக்காம நீங்க டெம்பரவரி தான் அப்படின்னா எவ்வளவு காலத்து டெம்பரவரியா இருக்க முடியும்? ஒருத்தவங்க இவ்வளோ அதாவது இப்ப குறிப்பிட்ட காலம் தான் வந்து இன்னைக்கு பணியாற்ற முடியுது. 30 வருஷம் நம்ம முன்னாடி மாதிரி யாரும் பணியாற்ற முடியல. இதுல 14 வருஷம் போயிடுச்சுன்னா அப்புறம் எப்போ நாங்க பெர்மனன்ட் ஆகி, எப்போ எங்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைச்சு, எப்போ நாங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? தமிழ்நாட்டுல இந்த போன்ற ஒரு ஆட்சி நடக்கும்போது சமூக நீதினு சொல்லிட்டு சமூகத்துல எங்களுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்காம போராடி போறதுதான். இதைதான் நாங்க தினந்தோறும் சொல்றோம். எவ்வளவு கோரிக்கை கொடுத்தாச்சு, எவ்வளவு எம்எல்ஏக்கள் பேசிட்டாங்க, பல கட்சிகள் பேசிச்சு, திமுக கூட்டணி கட்சியும் பேசிச்சு. திமுக 10 வருஷம் பேசின ஒரு கோரிக்கை தான் இந்த பகுதி நீராசனோட பணி நிரந்தர கோரிக்கை. 10 வருஷமா பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் வேணாமா? சரி, நாங்க ஆட்சியில் இல்லாத போது உங்களை பணி நிரந்தரம் செய்யணும். ஆட்சிக்கு வந்து 4 வருஷமா பணி நிரந்தரத்துக்கான எந்த விஷயத்த செஞ்சீங்க? எங்களை முறைப்படுத்திட்டீங்களா? எங்களை இப்ப வேற என்ன செய்ய போறீங்க? இன்னும் இருக்கிறது உங்களுக்கு குறைவான இந்த பட்ஜெட் இதுதான், இந்த முழுமையான பட்ஜெட் ஒரு பட்ஜெட் தான். இது வரைக்கும் 4 பட்ஜெட்லயும் 1,53,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கிருக்காங்க. அப்ப இந்த 1,53,000 கோடி ஒதுக்கின இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியில எங்களை நிரந்தரம் பண்றதுக்கு ஒரு 300 கோடி போகுது. இந்த 300 கோடிய இந்த 12,000 பேரை பர்மனன்ட் பண்றது செய்யக்கூடாது. அவர் முதலமைச்சர் வெளிநாட்டு நிதி வாங்கணும்னு சொல்றாங்க. நிறைய 3 லட்சம் 4 லட்சம் கோடியில பட்ஜெட் ஒதுக்குறாங்க. இவ்வளவு கோடிகள் ஒதுக்குற ஒரு விஷயத்துல ஒரு 12,000 குடும்பம் வாழணும். இதுக்கு என்ன செய்யணும் முதலமைச்சர்? இதை வந்து தன்னோட துறையில முதலமைச்சர் கேட்கணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட்டு கேட்கணும். ஏன் இந்த பகுதி நேராசிரியர் போராட்டம் தொடர்ந்து நடக்குது? அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? சட்டசபையெல்லாம் தொடர்ந்து பேசுறாங்க இந்த பகுதி நேராசிரியர் விஷயமா. அது என்ன விஷயம், என்ன செய்யணும்? ஒரு கையெழுத்து போட்டா போதும் முதலமைச்சர். அதுக்கு மனசு வைக்கணும். இவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, இதுக்கு முன்னாடி கலைஞரும் அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆக கலைஞரும் கொடுத்து இப்ப உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்து இன்னும் வாக்குறுதியாவே இருக்கு. வாக்குறுதியாவே இருந்தா அது எப்ப நிறைவேற்றுறது? நிறைவேற்றினாதானே நாங்கள் வாழ முடியும். தமிழ்நாட்டுல பள்ளிக்கல்வித்துறையில கிட்டத்தட்ட 12,000 குடும்பங்கள் வந்து தினம் பேப்பரை தொட்டா, டிவியை தொட்டா பகுதி நேராசிரியர் பணி நிரந்தரம் எப்போ? ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, நியூஸ் பேப்பர்ல, டிவில எல்லாத்துலயும் தினந்தோறும் வர்ற ஒரே கோரிக்கை பகுதி நீராசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது எப்போ? இதை முதலமைச்சர் எப்போ பதில் சொல்ல போறாரு? பதில் சொல்றது முக்கியம் இல்லைங்க, தீர்வு தான் தேவை. இந்த நிகழ்ச்சி மூலமா மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசையும் திராவிட முன்னேற்ற தலைவராக இருக்க அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் பகுதி நேர ஆசிரியர் சார்பா நாங்க கேட்கறது, இந்த 12,000 பேரையும் வாழ வைக்கிறதுக்கு நிரந்தரமான ஒரு விடியலை கொடுங்க. நீங்க சொன்ன அந்த பணி நிரந்தரத்தை ஒரு அரசாணையா வெளியிடுங்க. எவ்வளவு பேரை நிரந்தரமாக்குறேன்னு சொல்றீங்க? இந்த 12,000 பேரும் நிரந்தரப்படுத்துங்க. நிரந்தரப்படுத்தினாதான் அங்க வாழ முடியும். எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். செந்தில்குமாருடைய பேச்சிலே இந்த பல ஆண்டுகால போராட்டத்திற்கான வழியை உணர முடிகிறது. நானும் உணர்கிறேன், நேயர்களும் நிச்சயமாக உணர்வார்கள். இப்போ என்னுடைய கேள்வி அப்படின்றது, ஆசிரியர்களுக்கு இந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டதா? ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், காரணம் அது ஒவ்வொரு குழந்தைகளுடைய கல்வி சார்ந்தவை அப்படின்னு பல கூட்டங்களில் பேசியிருக்காரு. திமுக ஆட்சி காலத்துல ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதா? நீங்க எப்படி பார்க்கறீங்க? எங்க வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இதை நாங்க தினந்தோறும் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கோம். அதாவது வாழ்க்கையில போராடுறோம். ஏன்னா இந்த வாழ்க்கை போராட்டத்தை இந்த வேலையில இந்த தொகுப்பூதிய முறையில எங்களால வந்து இது அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியல. ஏன்னா இது வந்து உங்கள் தொகுதி ஸ்டாலின் அதுலயும் நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேரடியா பேசினார். பகுதி நேர ஆசிரியர்கிட்டே பேசினார். ஸ்டாலின் ஒரு ஆசிரியர்கிட்ட பேசும்போது அந்த ஸ்டாலின் கோரிக்கைய இந்த ஸ்டாலின் முதலமைச்சராக சரி பண்றேன்னு சொன்னார். ஆனா அந்த ஸ்டாலின் வந்து இன்னும் பகுதி நேர ஆசிரியரா 12,500 ரூபாய் குறைந்த சம்பளத்துல கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா எங்களோட வாக்குகளை, குடும்ப வாக்குகளை வாங்கி இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி அமைச்சு முதலமைச்சரா இருக்காரு. இன்னும் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக வாக்குறுதியே நிறைவேற்றாம நீங்க திரும்ப ஆட்சி அமைக்கணும்னு மட்டும் நினைக்கலாமா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இதுதான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாரும் கேட்கணும். திமுக கூட்டணி கட்சியும் கேட்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் வைக்கிறேன். ஏன்னா நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பள்ளிக்கல்வித்துறையில இன்னைக்கு உடற்கல்வி, ஓவியம், கணினி உள்ளிட்ட 8 பாடங்கள்ல பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்தணும், காலமுறை ஊதியம் வழங்கணும், அவங்களுக்கு
ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும். இதை வந்து இந்த பட்ஜெட்லயே நிறைவேற்றணும். இன்னும் இந்த வரப்போற சட்டப்பேரவையில பல கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி பகுதி நேராசிரியர்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும், நிரந்தரப்படுத்தணும். அதுதான் ஒரு முழுமையான தீர்வு. கொடுத்துட்டோம், உங்களுக்கு 58 வயசு 60 வயசு ஆகிட்டோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு தீர்வு கிடையாது. நிரந்தரப்படுத்திட்டா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சரி, ஓகே. பாக்கி இப்போ அவர் செந்தில்குமார் சார் சொன்னதுல இருந்து தமிழ்நாடு அரசு கல்வித்துறையை பாதிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்றாங்களா? ஒரு பக்கம் 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்குறோம் அப்படின்றாங்க, மற்றொரு பக்கம் மாணவர்களுக்கு முறையான கல்வியை பயிற்றுவிக்கக்கூடிய குறைந்த ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய அடிப்படையை கூட பூர்த்தி செய்ய தமிழ்நாடு அரசு விரும்பவில்லையா? என்ன நினைக்கலாம் அவங்களுடைய பேச்சிலிருந்து? சில பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்தியதாக செய்தி வந்தோடனே நிரந்தரப்படுத்தியதை விட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் புகழ் தேடி கொள்ளுகிறது. சரி, அது பற்றி இல்லை. ஒரு சின்ன ஓமையை ஒப்பிட்டு சொல்லலாம் நினைக்கிறேன். அதுக்கு நண்பர் செந்தில்குமாருக்கு வருத்தப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு திருமணத்தில் ஒரு பெண்ணை கைப்பிடித்து திருமணத்தை தாலி கட்டுறோம். தாலி கட்டியாச்சு, இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் வேறு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அது போல் நிரந்தரப்படுத்திட்டோம் அப்படின்னாலே பெருமை. தாலி கட்டினா மனைவி தான் இல்லைன்னு, ஆனால் நிரந்தரம் செய்து விட்டோம் என்பதனாலே எல்லா பலன். எது பலன் முக்கியம்? நிரந்தரம் செய்யுங்க, அதன் மூலமாக என்னென்ன கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கணும். தமிழ்நாட்டில் தொடக்க கல்வியிலும் பள்ளிக்கல்வித்துறையிலும் மிக சிறப்பாக இருக்கிறது. தேர்ச்சி விகிதம் நன்றாக இருக்குது, இடைநிற்றல் குறைஞ்சி போச்சு, எல்லாம் சொல்லி மாறுதட்டிக்கொள்ளும். தவறு கிடையாது, பாராட்டத்தக்கது. இந்தியாவிலே அதிக அளவுக்கு கல்வித்துறையில் முன்னேற்றம் கண்டது தமிழகம்தான் கண்டது. அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு யார் காரணம்? ஆசிரியர்கள். இவங்க கீ பர்சன்ஸ் இல்லையா, முக்கியமான நபர்கள் இல்லையா, இவர்களால் தானே பள்ளி கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டது, மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் அதிகரித்தது, இடைநிற்றல் குறைந்தது, இது மாதிரி விஷயங்கள். அப்போது அவங்களுக்கு உண்டான மரியாதை தர வேண்டுமா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் நியமனத்துக்கு முட்டுக்கட்டை போடுகிறார், இடையூறு செய்கிறார்னு ஆளுநர் விமர்சிக்கிறார். அது அரசியல் பாடினா அதெல்லாம் போகல. தமிழ்நாட்டில் 2200 பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர் காலி பணியிடம் இருக்குது. இது என்ன சொல்வீங்க? ஒரு 30 துணைவேந்தர் இல்லை, எல்லா காலத்திலும் எல்லா பல்கலைக்கழகமும் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல, அதை சொல்லி விமர்சனம் செய்கிறீர்கள் ஒரு ஆளுநரையோ யாரோ. நான் அந்த விவாதத்துக்கு போகிறோம்ல. அப்போ 2200 தலைமை ஆசிரியர்கள் பதவியில் காலியாக இருக்கின்ற ஒன்று. பாமக தலைவர் ஒரு கருத்தை சொன்னார். தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு வருடத்துக்கு 2 முறை நடத்த வேண்டும், ஆனால் ஒரு முறை கூட நடத்தலையே. இதெல்லாம் இப்போ இதெல்லாம் என்ன கேள்வி? அப்போ கல்வியில் உங்களுக்கு நன்மை ஆர்வம் இல்லையா? தம்பி தினேஷ் சொன்ன மாதிரி டைஃபியினுடைய அடிப்படை ஸ்லோகன் என்னென்னா, எனக்கு 30 ஆண்டுகள் முன்பு கேட்டது இன்னும் மனதில் ரீங்காரம் எடுக்கிறது. எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை, கல்வி, தேச ஒற்றுமை, ஜனநாயகம். இதுதான் அடிப்படை. என்ன? எல்லோருக்கும் வேலை, கல்வி. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் என்ன செய்ய போகிறீங்க, என்ன சாதிக்க போகிறீங்க? அது கல்வி என்பது ஒரு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறது அல்ல, தொழிலாளருக்கு கொடுக்குற மாதிரியோ அல்லது தொழிற்சாலையில் ஒருத்தருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறை உருவாக்குகிறவர்களை தயார்படுத்துதல், அவர்களுக்கு உண்டான வசதிகளை செய்து கொடுத்தல். அதுதான் கல்வி ஆசிரியர்கள். அவங்கள்ட்ட பல்வேறு கோரிக்கைகளை வச்சு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. என்னமோ தீர்வே காணல. 2024 மிகப்பெரிய போராட்டம் நடத்தாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன கேள்வி? நீங்கள் இதில் கவனம் செலுத்தணும். இதில் கவனம் செலுத்தாமல் கடன் மட்டும் வாங்குறீங்களே, என்ன காரணம்? இந்த கேள்விகளுக்கு இன்னும் பதிலே கிடைக்கல தமிழக அரசுக்கிட்ட. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தினேஷ், குறுக்கிட விரும்புனீங்க சார்? அதான் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, கம்பெனி மூடலுக்கு பார்த்தீங்கன்னா முதலாளிக்கு இருக்கக்கூடிய நஷ்டம் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு கருத்து என்பது வந்துச்சு. எந்த காலத்திலையும் முதலாளி நஷ்டப்பட்டதான வரலாறு என்பது கிடையாது. கஷ்டப்படுவதும் பாதிக்கப்படுவதும் தொழிலாளி மட்டுமே தான். இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது அபினவ் அவங்க கூடிய சிஇஓ இவங்க இ லேர்னிங் மூலிமா பல்வேறு லட்சங்களை, பல்வேறு கோடிகள் மல்டி பணங்களை சம்பாதிச்சிருக்காங்க. அந்த சம்பளத்தில் மிக சொற்ப காசுகளை மட்டும்தான் ஊழியர்களுக்கு பணமாக என்பது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்திய அரசாங்கமும் தமிழக அரசும் இதுக்கான உரிய சட்டத்தை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா தனியார் மயம் வருவது ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு தொடர் சார் பாக்கியம் சார் பேசினாரு. தனியார் மயம் என்ப சொன்னேன் நான், அப்படி சொல்லல, உலகளாவிய அந்த சூழல் வந்திருக்கேன்னு சொல்றேன். தனியார் மயம் என்பது ஒரு ஆபத்தான மயம் தான்.
தனியார் தனியார் மயம் இல்லாத தான் பொது உரிமை சமூகம் வந்தால் மட்டும்தான் சார் சொல்லக்கூடிய எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை என்பது உறுதிப்படுத்த முடியும். ஒன்று. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, சார் வந்து 17 ஆசிரியர் கூட்டம் சேர்ந்து பல்வேறு கருத்துக்களை முன் வச்சாரு. ஆசிரியர்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இந்த இருக்கக்கூடிய மின்வாரியர்களுக்கு பிரச்சனை இருக்குது, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இருக்குது, அத்தனை தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. பல்வேறு இளைஞர்கள் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு என்பது இப்ப வரைக்கும் உறுதி செய்யப்படல. இது சம்பந்தமாக வந்து எந்த ஒரு அரசும் பேசல, அது மத்திய அரசும் பேசல, மாநில அரசும் பேசல. அதே மாதிரி சார் பேசும்போது ஆளுநர் துணைவேந்தர் நியமனத்தில் வந்து தாமதப்படுத்துறாரு, அதுவும் தவறுதான். அதே நேரத்தில் வந்து தமிழக அரசு தலைமை ஆசிரியருக்கும் தவறுதான். ஏன்னா வந்து கல்வி என்பது ஒரு அடிப்படை ரைட்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கல்வி என்பது இருக்குது. இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்றாங்க, இந்தியாவின் பொருளாதாரம் வளர வர கல்வி என்பது அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசிட்டு இருக்காரு, இந்தியா முழுவதும் பொருளாதாரத்தில் வந்து இந்தியா நாடு வந்து பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்குது. அப்பனா கான்ஸ்டியூஷன் சொன்னபடி கல்வி என்பது அடிப்படை உரிமையாக இருக்கணுமே. ஆனால் பட்ஜெட் ஒதுக்கும் போது இன்னைக்கு அடுத்த மாதம் நமக்கு தெரிஞ்சிடும், இன்னும் 4-5 நாள் இருக்குது, அந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிடும் கல்விக்கான பட்ஜெட் என்பது எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது. குறிப்பிட்ட அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த பட்ஜெட் என்பது ஒருபோதும் கல்விக்கான பட்ஜெட் என்பது உறுதிப்பட செய்யவே கிடையாது. அதே ஒன்று. ரெண்டாவது ஒன்று, பெரு முதலாளிகள் சலுகை என்பது தான் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி. நாங்கள் தொழில்களை வந்து உள்ள அனுமதிக்கலே நாங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் வந்து அதுக்கான ரைட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். வரவங்க எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து முதலாளிகள் போகிறதுக்காக கம்பெனி முடி போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரத்தத்தை வந்து அட்டையாக சுரண்டியாச்சு, இனி இவங்க கிட்ட சுரண்டதுக்கு ரத்தம் இல்லை என்று தெரியும் போதுதான் முதலாளி வந்து ஒரு நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அதான் வந்து நடக்குது. இதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வும் சரி, அதே மாதிரி சத்துணவு திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல திட்டம். நம்ம முதல்ல இருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கேன்னா சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சென்ட்ரலைஸ் பண்ணா வந்து அங்க இருக்கக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் வேலை வாய்ப்பு பறிபோகும். அதனால வந்து அந்த பள்ளிக்கூடத்திலே சமைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணும். இப்போ சென்ட்ரலைஸ் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் எங்கிருந்து கொண்டு வராங்க, அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது, அது ஆளுங்கட்சியோட ஆளுகளுக்காக அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுதா, இல்லை ஃபுட்டோட தரம் வந்து குறைவா இருக்கான்னு சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஸோ வந்து சத்துணவு திட்டத்தை வந்து முறைப்படி வந்து பள்ளியிலேயே வந்து தயார் பண்ணிருப்போம். அதற்கான சத்துணவு ஆசிரியர்கள், அதற்கான அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து நியமிச்சா அவங்களுக்கும் பணியம் என்பது உறுதியாகும். ஏன்னா இருக்கக்கூடிய ஊழியர்களே வந்து கடைநிலை வந்து அங்கன்வாடி ஊழியர்கள் தான். அவங்க சார்பாக நம்ம பேசணும். தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து அவுட் சோர்சிங் அரசாக செயல்பட்டு இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. தமிழக அரசு வந்து விடியல் வந்து யாருக்கும் தரவே கிடையாது. விடியல் என்பது முதலாளிகளுக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உள்ளது. அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, அனைவரும் முதலாளிகளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அம்பானி அதானி வந்து மோடி வந்து அம்பானிக்காக வேலை செய்யறாருன்னா, இன்னைக்கு வந்து இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன முதலாளிகளுக்காக வேலை செய்யறாங்க. வந்து தொழிலாளிகளுக்காக ஒரு அரசு நடக்கிறதா வந்து சரியாக இருக்கும். அந்த ஆட்சியை நடத்துறதுக்கான வேலையை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் முறைப்படி செய்யணும். சரி, ஓகே. தினேஷ் சொல்லக்கூடிய கருத்தின்படி திமுக அரசினுடைய பிரகடனமாக இருக்கக்கூடிய விடியல் ஆட்சி அப்படின்றது முதலாளிகளுக்கு மட்டும்தான், அடிப்படை தொழிலாளிகளுக்கோ தமிழக மக்களுக்கோ இல்லை அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசுறோம். நீ சார் முன்பு நம்ம பேசியது போல ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரத்தில் பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தையை மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க இத்தனை ஆண்டு காலம் போராடியதற்கான உரிமைகள் கொடுக்கப்படவில்லை. இந்த உரிமைகள் அப்படின்றது பணப்பலனில் தொடங்கி இன்னும் சில விஷயங்கள் வரைக்கும் போகும். அரசினுடைய இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கருத்து சொல்ல விரும்புறீங்க, பட் அதற்கு முன்பு வேற ஒரு கோணத்தில் போயிட்டு வந்துட்டோம். சொல்லுங்கள். அதாவது இப்போ வந்து தனியாருக்கு ஒரு சட்டம், அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம், அது வந்து எந்த நாட்டிலையும் செல்லுபடி ஆகாதுங்க. அது தனியாரில் வேலை செய்யும்போது ஒரு தொழிலாளி தொடர்ந்து ஒரு 480 நாள் 24 மாதம் அந்த காலக்கெடுவுக்குள் 480 நாள் வேலை செஞ்சாங்கன்னா பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சட்டம் இருக்குது. ஒரு தொழிலாளி ஒரு சிறு குறு நிறுவனம் தொடங்கியிருக்கிறாங்க, அவங்க பண்ணலை அப்படின்னா உடனே லேபர் கமிஷனோ டெப்டி லேபர் கமிஷனோ அங்கே போய் நோட்டீஸ் அனுப்புவாங்க, ஃபேக்ட்ரியை சீல் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 10 வருடங்கள் இல்லை 12 வருடங்களுக்கு மேலாக பகுதி நேர ஆசிரியர்கள் ஏன் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை? இதை ஏன் இந்த நாட்டில் யாருமே கேட்கல. இப்போ என்ன ஆகும்? அப்போ அந்த துறையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் இல்லை அரசாங்க அதிகாரிகளும் பொறுப்பாவார்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கப்படவில்லை, பராமரிக்கப்படவில்லை அப்படின்னா உடனே அங்கே இருக்கிற ஒரு சிஇஓவோ இல்லை மேனேஜரையோ தானே போய் முன்னாடி நிறுத்துறீங்க, கூண்டில் நிறுத்துறீங்க. அதை மாதிரி ஏன் ஒரு 480 நாட்களுக்கு மேலாக ஒருவர் வந்து ஒரே இடத்துல பணிபுரிந்தார் என்றால் நிரந்தரம் செய்ய வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 10 வருடங்களுக்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸரை ஏன் வந்து நீங்கள் உயர்நீதிமன்றத்திலேயோ உச்சநீதிமன்றத்திலேயோ ஏன் வந்து ஏற்றி கேள்வி கேட்கல? ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறது சமூக நீதினு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சமூக நீதின்றது அனைத்து சமூகத்தினருக்கும், அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனியாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே நீதி இருக்கணும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது வந்து இப்போ அந்த 500 பள்ளிகளை வந்து தனியார் வந்து அவங்களோட CSR ஃபண்டு மூலமாக தத்தெடுத்து கொள்ளலாமா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா.
சார் நீங்கள் தனியாருக்கே போக வேண்டாம் சார். இந்த சிஏஜி அறிக்கையில் வந்து இந்த சிஎஸ்ஆருக்காக ஒரு கடைசியில் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் சிஎஸ்ஆருக்கான கொள்கைகளை இணையதள இணைப்பில் அறிக்கையில் குறிப்பிடவில்லை. உங்களோட சிஎஸ்ஆர் பாலிசி என்னன்னே நீங்கள் பொதுத்துறை நிறுவனம் 4 பொதுத்துறை நிறுவனம் கொடுக்கல. ஒரு பொதுத்துறை நிறுவனம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக செலவழிக்கப்படாத தொகையை முன்னெடுத்து சென்றதற்கான காரணங்களை வழங்கவில்லை. அதாவது இந்த வருஷத்துக்கு நான் ஒரு 10 கோடி செலவு பண்ணணுங்க, போன வருஷம் 12 கோடி, அதுக்கு முன்னாடி ஒரு 20 கோடி வச்சுக்கோங்க. இந்த 3 ஆண்டுகள் வந்து அவங்க சிஎஸ்ஆர் யார், தமிழ்நாடு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள், அந்த நிறுவனம் வந்து ஒரு 40-50 கோடி ரூபாய் செலவு பண்ணலை அப்படின்னா அங்கே பணம் இருக்குது அவங்களுக்கு, அவங்க பணத்தை வைத்து கொண்டு செலவு பண்ணலை. இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு யார் நிர்வகிக்கிறாங்க? அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தானே பண்ணுறாங்க, அரசு அதிகாரிகள், அவர்களுக்கு மேலே உள்ள அமைச்சர்கள் தானே. நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை படிச்சிருந்தா ஒரு அங்கே இருக்கிற பணம் 40-50 கோடி எவ்வளோ வந்தாலும் சரி, ஒரு 2-3 ஸ்கூல் பள்ளிகளையாவது நீங்கள் வந்து காப்பாற்றிருக்க முடியும் இல்லையா? கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 பொதுத்துறை நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் விதிகள் 2014 விதி 9 படி சிஎஸ்ஆரின் குழுவின் பொறுப்பு அறிக்கையை சேர்க்கவில்லை. அந்த கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். இதெல்லாம் வந்து சிஏஜி ரிப்போர்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம நடத்துகிற நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் அவர்களே வந்து இந்த கொள்கையை பாதுகாக்கவில்லை, அதுக்கு பயன்படுத்தவில்லை அப்படின்னா மக்களுக்கு எப்படி போய் சேரும்? ஸோ அது வந்து கல்வியில் இம்பேக்ட் ஆகுது உங்களுக்கு. அதாவது இந்த காலை உணவு திட்டம் வந்து தொடங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, 18 லட்சம் மாணவர்களுக்கு 30,000 பள்ளிகள் அப்படின்னாங்க. சராசரியாக ஒரு பள்ளிக்கு 60 மாணவர்கள் வருதுங்க. அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கின்ற மாணவியர்களுக்கு 60 பேர் ஒரு பள்ளியில் படிக்கிறாங்கன்னா ஒரு வகுப்பில் எத்தனை பேர் படிப்பாங்கன்னா 12 பேர். இவ்வளோ பெரிய கட்டமைப்புகள் வச்சுருக்கிறீங்க, ஒரு வகுப்பில் 1ஆவது வகுப்பில் மட்டும் 12 பேர் தான் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ஒரு கல்வியை வந்து மக்களுக்கு கட்டமைப்பாக கொடுத்துருக்கிறீங்க? இது வரைக்கும் 12 பசங்க தான் ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க, 1ஆவதுல 2ஆவதுல 12 பசங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து 75 ஆண்டுகளாக இங்கே சொல்கிறாங்களா திராவிட கலாச்சாரம், நாங்கள் வந்து சமூக நீதி, நாங்கள் தான் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 57% தாண்டி போயிட்டோம். சார் இங்கே உள்ள டேட்டா பாருங்கள், நீங்கள் 57% கரெக்டு, பட் இருந்தாலும் மக்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்க. அந்த பள்ளி கல்வியில் நீங்கள் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, எங்களுக்கு வந்து எஜுகேஷனை வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸ்டேட் லிஸ்ட்டில் இல்லாத கல்வியே யூனியன் லிஸ்ட்டில் இருக்கும்போதே நீங்கள் வந்து தனியார் மயமாக்குறீங்க, காலை சிற்றுண்டி அப்படின்னா. உங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துட்டா அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம? ஸோ அதனால தான் வந்து வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் மட்டுமே இருக்க வேண்டும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறனால என்ன ஆகுனா ஆடிட் அண்ட் செக்கிங் வருங்க, அவ்வளோதாங்க. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கொள்கைகளை ஒரு 3ஆம் தர ஆள், ஒரு இண்டிபெண்ட் ஐஸ், அவங்க வந்து பார்த்து இது சரியா தவறான்னு கேட்கணும். நம்ம மூலமாக நம்ம கேட்க முடியலனா கூட ஒரு அரசு அதிகாரி சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் அவங்க கேள்வி கேட்கணும். அதற்குண்டான இதுக்குனால தான் இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அரசும் அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடும் சரியாக இருந்தாலே அரசனுடைய திட்டங்கள் சரியாக போகும், நடைபெறும் அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு. சரி, நம்ம பேசலாம். தினேஷ், சுருக்கமா சார், கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறதே வந்து கல்வி என்பது ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம பண்ண முடியும். சார் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் சொல்றாரு, எந்த அடிப்படையில் சொல்லுறது? அவர் சொல்லக்கூடிய நடைமுறைகள் வந்து மாநில அரசும் பண்ணக்கூடிய வழிவகை இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்பது அது வந்து மாநில அரசும் பண்ண முடியும். ஆனால் கல்வி என்பது மாநில படையில் இருப்பது வந்து சரியாக இருக்கும் என்பது என்னோட கருத்து. சரி, ஓகே, நான் உங்களுடைய நிறைவான கருத்தா எடுத்துக்கிறேன். சுப்பிரமணியன் சார், திமுக ஆட்சி காலத்துல ஒரே சுருக்கமா முடிச்சிருங்க. திமுகவினுடைய ஆட்சி காலத்துல ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுமா? நிறைவான கருத்து பேசலாமா? நான் வரேன் தினேஷ், நான் உங்ககிட்ட வரேன். சுப்பிரமணியன் சார். செந்தில்குமார் சார், நான் திருப்பி கேட்கிறேன் சார். திமுகவினுடைய ஆட்சி காலத்துல ஆசிரியர்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்காங்களா? ஏன்னா கடந்த காலங்களில் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திமுக அரசு 4 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இப்போது வரை ஆசிரியர்களுடைய சராசரி கோரிக்கைகளை கூட நிறைவேற்றப்படவில்லை. பகுதிநேர ஆசிரியர்களும் சரி இந்த கோரிக்கை எல்லாம் புறக்கணிக்கப்படுறதால தான் போராட்டங்கள் நடக்குது. தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இந்த திமுக ஆட்சி அமைஞ்ச காலத்துல இருந்து போராட்டங்கள் தான் நடக்குது. போராட்டங்கள் நடந்தா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலன்னு தான் அர்த்தம். இப்ப நிறைவேற்றப்படணும்னா முதலமைச்சர் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாம இன்னொரு தேர்தலை வாக்குறுதி திமுக கொடுத்தா அப்புறம் எப்படி நம்புவாங்க? அதை முதலமைச்சர் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், அவர் தான் கேட்கணும். ஏன்னா பல ஊடகங்கள் வழியா இத பல ஊடகவியலாளர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் வந்து வாய மௌனமா இருந்தா அது எப்ப உத்தரவா மாறும்? உத்தரவு அரசு அவருக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கும். திமுகவுக்கு அங்கீகாரம்னா வாக்குறுதி நிறைவேற்றினாலும் அது அங்கீகாரம். அதை விட்டுட்டு நாங்க நல்லாட்சி செய்யறோம், நாங்க சமூக நீதியை பாதுகாக்கிறோம் சொன்னா
அது வெறும் வார்த்தையா தான் இருக்கும். சரி, ஓகே. இந்த வார்த்தையெல்லாம் உண்மையாகும்னா வாக்குறுதியை நிறைவேற்றணும். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யணும். ஆசிரியர்களோட ஓய்வூதியத்தை கொண்டு வரணும். பறிக்கப்பட்ட சலுகை எல்லாம் வழங்கணும். அது போல ஒட்டுமொத்த இந்த காலி பணியிடத்தையும் உடனடியா நிரப்பணும். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதெல்லாம் முதலமைச்சர் ஆசிரியர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றத நிறைவான கருத்தா இருக்கு செந்தில்குமாரோடது. சரி, நான் எடுத்துக்கிறேன். பாக்கி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. ஒரே ஒரு கருத்து, இந்த விடுபட்டு இப்போ நம்ம ஆசிரியர் பிரச்சனைகள் எல்லாம் சொன்ன மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை ஒன்று இருக்கு. அதையும் இந்த அரசாங்கம் கவனிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1,00,000 தொழிலாளர்கள் 9 ஆண்டுகளாக எந்த விதமான பணப்பலனும் இல்லை. டிஏவே கிடையாது சார். டிஏவே எட்டாக்கனியாக பல ஆண்டுகளாக இருக்கு. அவங்க உரிய நேரத்தில் பெற வேண்டிய அந்த அகவிலைப்படி கிடைக்கல. அது மட்டும் இல்லை, ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் பல பேருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அந்த பணப்பலன் இன்னும் பெறாமல் பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்து விட்டார்கள் ஓய்வு பெற்ற பிறகு. அவங்க பணமும் பென்ஷனும் சரியாக வாங்கலை, இது டிஏ கிராஜுவேட் எதுவும் வாங்காமல் பல பேர் உயிரை விட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த அரசு துறையில் பணியாற்றியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிறது அதுவே மிக முக்கியமானது. தனியார் மயமாக்கத்தினால் ஏற்படுகிற விளைவு என்னென்னா, இப்போ இன்றைக்கி பெண்களுக்கு விடியல் பயணம் நடத்துகிறீங்க, இலவச பேருந்து கட்டணம் என்று பயணம் செல்வதற்கு வசதி செய்கிறீங்கள. இப்போ தனியார் மயமாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவன் லாபத்தை தான் பார்ப்பான். இதெல்லாம் கட்டாகும். நலத்திட்டங்கள் தனியார் மயமாக்குதலும் ஊழலாலும் லஞ்சத்தினாலும் பாதிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, ஓகே. நான் உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். தினேஷ், உங்களுடைய நிறைவான கருத்து மிக சுருக்கமா? நிறைவான கருத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இந்த ஐடி கம்பெனி மூலம் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சம்மந்தமாக ஃபஸ்ட்டு ஒரு கருத்து ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எங்களோட டிமாண்ட் 31ஆம் தேதி சேலரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் தலையிட்டு அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பயன்பலன்களும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி, அதே மாதிரி செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு, அதை அனைத்தும் கிடைக்கிறதுக்கு உறுதிப்படுத்தணும். ஒன்று, இனிமேல் எந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்தாலும் அதற்கான உரிய கட்டுப்பாடை விதிக்கணும். 2, மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, கடைசியாக நிறைவாக சொல்லக்கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போக்குவரத்து துறை, மின்சார வாரியத்துறை, ஆசிரியர்கள், அதே மாதிரி மாணவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் தமிழக அரசினாலும் மத்திய அரசினாலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தின் சுருக்கமா சார், மத்திய அரசு எனக்கு சீட்டு இவ்வளோ கம்மியான காரணம் பார்த்தீங்கன்னா, தொடர் போராட்டங்கள் அவங்க மக்களுக்கு வெறுப்பாக பண்ணது. அதே தான் திமுக அரசாங்கம் பண்ணிருக்கு. மீண்டும் விடியல் ஆட்சி வர வேண்டும் என்று திமுக அரசாங்கம் நினைத்தால், குறிப்பாக தொழிலாளர்கள் கோரிக்கை, ஆசிரியர்கள் கோரிக்கை, போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை, இளைஞர்களின் கோரிக்கை, பள்ளியை அரசுரிமையாக்குதல், ஆசிரியர் நியமனம் அனைத்தையும் நிறைவேற்றால் மட்டும்தான் மீண்டும் ஒரு விடியல் ஆட்சி என்பது திமுக அரசிற்கு வரும். அதை நினைவில் கொண்டு தொழிலாளர்கள் கோரிக்கை, ஆசிரியர் கோரிக்கையை, மாணவர்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும். தினேஷுடைய நிறைவான கருத்தா எடுத்துக்கிறேன். இன்றைய விவாத பொருளுடைய கருப்பொருளாக எடுத்து 4 விருந்தினர்களோடு நாம் விவாதத்தை நகர்த்தி இருந்தோம். நேயர்களும் 1 மணி நேரம் பார்த்திருப்பார்கள். அனைத்து விருந்தினர்களுடைய ஒரு அம்ச குரலாக இருப்பது, திமுக அரசினுடைய நிர்வாக திறமையின்மை காரணமாக தமிழக மக்களும் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய தொழில்துறை நிறுவனங்களும் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் பல்வேறு வகைகளில் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.